240 மில்லியன் மக்களின் உயிர் இந்தியா ரெட் லைனை கிராஸ் செய்துவிட்டது. பாகிஸ்தான் தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் ரெட் லைனை இந்தியா தாண்டிவிட்டதாக அந்த நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் விடுத்த எச்சரிக்கையில், தண்ணீர் என்பது பாகிஸ்தானின் வாழ்வாதாரம். 240 மில்லியன் மக்களின் வாழ்வாதாரம் இது. அவர்கள் உயிர் சம்பந்தப்பட்டது. இதை பாகிஸ்தான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. பாகிஸ்தான் அஸ்திவாரம் இதை நம்பியிருக்கிறது என்று கூறியுள்ளார். பாகிஸ்தான் போட்ட சிவப்பு கோடுதான் தண்ணீர் என்பது. அந்த சிவப்பு கோட்டை இந்தியா தாண்டிவிட்டது. இந்திய மேலாதிக்கத்தை பாகிஸ்தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தண்ணீர் என்பது பாகிஸ்தானின் சிவப்பு கோடு. மேலும் 240 மில்லியன் பாகிஸ்தானியர்களின் எந்த அடிப்படை உரிமையில் எந்த சமரசத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். இந்தியா தண்ணீரை ஆயுதம் போல பயன்படுத்துகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச விதிகளை, ஒப்பந்தங்களை மீறி செயல்படுகிறது. இந்தியா இந்த பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கும் விதமாக செயல்படுகிறது என்று அந்த நாட்டு தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக எங்களுக்கு வழங்கும் தண்ணீரை நீங்கள் நிறுத்தினால் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என்று பாகிஸ்தான் ராணுவத்தின் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன் டைரக்டர் ஜெனரல் எச்சரித்துள்ளார். அவரின் இந்த ஆணவமான பேச்சு இந்தியாவின் கடுமையான எதிர்ப்பு அலைகளை சந்தித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் பேசிய கருத்துக்கள் தீவிரவாத ஹபீஸ் சயீது பேசிய கருத்துக்களுடன் ஒத்துப்போகின்றன. ஹபீஸ் சயீது இதேபோல இந்தியா தண்ணீரை தரவில்லை என்றால் நாங்கள் பாதிக்க மாட்டோம். இந்தியா தான் அதன் விளைவுகளை சந்திக்கும், கடுமையான விளைவுகளை சந்திக்கும். இந்தியர்களை உயிரோடு விட மாட்டோம் என்று கூறியிருந்தார். அதே கருத்து இப்போது அந்த நாட்டு இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அங்கே பாகிஸ்தான் இராணுவம், தீவிரவாத அமைப்பு இரண்டும் ஒரே மரத்தில் செல்லும் இரண்டு கிளைகள், இரண்டிற்கும் வேறுபாடு எல்லாம் இல்லை என்று சொல்வது வழக்கம். அதை நிரூபிக்கும் விதமாக பாகிஸ்தான் இராணுவம் அந்த நாட்டு தீவிரவாதி சொன்ன அதே கருத்தை சொல்லியிருக்கிறது. ஆனால் உலக நாடுகளெல்லாம் இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.